வெல்கம் டு அவர் சேனல் கைஸ். இதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைஸ், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு லூட்டெல்லாம் பொறிக்கிங்கன்னு போயின்னு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு சொன்னார், எனிமி இங்கே மேலே இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னார். எங்கன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுக்கு பின்னாடியே இருந்தாங்க. நான் டேமேஜ் தான் கொடுத்தேன், நம்ம ஃப்ரெண்டு ஏற்கனவே டேமேஜ் கொடுத்துருந்தேன். நாக் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம இது மீறிட்டோமே, ரூல்ஸை மீறிட்டோமே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது தான் திருப்பி அவன் டிமெட்ரி போட்டு ரிவே ஆகிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு வந்து இங்கே வராத போயிடுன்றாரு கைஸ். எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் போயிடுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க நாக்காட்சி பண்ணி வச்சிரு அப்படின்னாரு. பண்ணவும் முடியல கைஸ் எனக்கு. ஆனால் செம்ம டேமேஜ் நேரத்தில் விடும் பாருங்களேன். கொஞ்சோண்டு தான் இருக்கும் எனக்கு டேமேஜ் ஹெல்த்து. நான் சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்ததால அதை போட்டு நான் தப்பிச்சிட்டேன். அப்படி இல்லைன்னா இந்த மேட்ச் மொத்தமாக சொதப்பி இருக்கும். அப்போவும் எனக்கு டேமேஜ் விழும்போது என் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவார், இங்கேருந்து போய்டு, இங்கே இருக்காத, மொத்தம் 2 பேர் இருக்காங்க, இது ஈஸியாக முடிச்சிடுவாங்க ரவுண்டு கட்டி, நீ இங்கே இருக்காத, போய் டோக்கன் கலெக்ட் பண்ணி என்னை ரிவைவ் பண்ணு அப்படின்னு சொன்னார். நம்ம வேறு நோ கில் ஒன்லி பூயா சேலஞ்சு வச்சுருக்கோம்ல கைஸ், அதுக்கு வேறு இந்த மாதிரி சொல்லியிருக்காரா, இல்லைனா சேலஞ்ச் ஒன்றாலும் பண்ண முடியாதுன்னு சொன்னார். நான் வேறு ஐயோ இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டோக்கன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவரை ரிவைவ் பண்ணலான்னு சொல்லிட்டு வேகமாக போயிருந்தேன் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக வந்து எப்படியோ அவரை ரிவைவ் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ போய் அவரை ரிவைவ் பண்ணோன்னே பார்த்தா என்கிட்ட எனிமி இருப்பான். நான் கூட ஸ்குவாடோன்னு நினச்சிடுவேன். ஸ்குவாடாக இருந்தால் நம்மளால் இது பண்ண முடியாது கைஸ். நம்மளால் நாக் பண்ண முடியும், இல்லை டேமேஜ் தான் தர முடியும். நம்ம ஃப்ரெண்டு தான் பார்க்கணும். இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது. சரி, அங்கே இருக்கான்னு பார்த்துட்டேன் என் ஃப்ரெண்டுக்கும் மார்க் பண்ணி கொடுத்துட்டேன் கைஸ், அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு. நான் அப்போ கூட சொன்னேன், அங்கே ஸ்ட்ரெயிட்டாக இறங்காத, என்கிட்ட இறங்க, அப்புறமா நம்ம போய் அவன் எங்கே இருக்கான்னு கரெக்டாக லொக்கேட் பண்ணிட்டு நம்ம போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு சரின்னு சொன்னாங்க ஐஸ். நம்ம போகும்போது என்ன பண்ணலாம், சரி ஒரு லேண்ட்மைன் வச்சுட்டு போயிடலாம் அவனுக்கு இந்த 2 சைடுன்னு சொல்லிட்டு லேண்ட்மைன் வைப்பாங்க ஐஸ். 2 லேண்ட்மைன் இங்கே பார்ப்பேன், இங்கே கீழே தான் இருப்பான், கீழே இருந்து அப்படியே ஓட்டுருவாங்க ஐஸ். என் ஃப்ரெண்டு கூட அந்த சைட் போயிட்டான்டா விடுன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு எதுக்கோ சேஃப்டிக்கு 2 லேண்ட்மைன் வச்சுருவாங்க ஐஸ். இன்னொரு லேண்ட்மைன் இருக்கும், அதை எடுத்து திருப்பி வச்சுருவாங்க ஐஸ். வச்சுட்டு அந்த சைடுக்காக நம்ம ஃப்ரெண்டு கூட போயிடுவோங்க ஐஸ். நான் கீழெல்லாம் தேடி பார்ப்பேன் இருப்பேன் நான், ஆனால் கிடைக்கவே மாட்டான். கடைசியில் ஒரு சம்பவம் பண்ணுவாங்க ஐஸ். இப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு சம்பவம் பண்ணுவாங்க ஐஸ். என் ஃப்ரெண்ட்ஸும் கூட மேலே தான் இருப்பாங்க ஐஸ். அவங்க கூட பேசின்னு சரின்னு சொல்லிட்டு அவனை தேடலாம். ஒரே ஒருத்தன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோங்க ஐஸ். அவன் ஒருத்தன் தான் இருந்தான், அவன் ரிவைவும் பண்ணல. சரி, ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க ஐஸ். நான் சுற்றி முற்றி தேடி இருந்தேன் இருப்பானான்னு சொல்லிட்டு. சரின்னு இல்லைன்னு சொல்லிட்டு லூட்டெல்லாம் பொறுக்கினாங்க ஐஸ். பொறுக்கிட்டு அந்த சைடுக்காக போகலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் முடிவு எடுத்து போகலான்னு சொல்லிட்டு இதுவில் போனோங்க ஐஸ். போய் பார்த்தா அங்கே தான் ஒரு பெரிய சம்பவம் அச்சு. ஒருத்தனை நாக் பண்ணுவேன், அவன் ஆனால் கில்லு வராது. நான் சொன்ன மாதிரி தான் கில்லு வராது. அவனை திருப்பி ஏஞ்சிக்க வச்சுட்டு என் ஃப்ரெண்டு அடிச்சிடுவார் கைஸ். என் ஃப்ரெண்டு அடித்தோடனே அதுக்கப்புறமா வேறு ஒருத்தன் வந்து அவனுக்கு டேமேஜ் கொடுக்கும்போது அவன் வந்து என்ன அடிச்சிடுவான் கைஸ். இங்கே லேண்ட்மைன் வச்சிட்டேனா, இப்போ நான் போயிடுவேன். இப்போ நம்ம வந்து அங்கே எதுவும் பண்ணக்கூடாது, அவங்க வந்தாலும் வரட்டும்னு சொல்லிட்டு விட்டேன் கைஸ். என் ஃப்ரெண்டு என்ன சொன்னார், என் கூடவே வாடா, நீ டேமேஜ் தான் கொடுக்கணும்னு போடும்போது இந்த ட்ரோன் வந்துச்சு. அப்போ தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம், பக்கத்துலேயே அவன் இருக்கான். நான் எங்கேயோ பக்கத்தில் கொஞ்சம் இதுவாக விளையாண்டுன்னு இருக்கான் பக்கத்துலேயே அப்படின்னு நினச்சி இங்கே வந்து பதுங்கினோம் கைஸ். அடிக்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறோம், அவனை காணோம். என்னடா இது, காணாமல் போயிட்டானோ இல்லைனா ஓடி போயிட்டானோ, 2 பேர் இருக்கிறத பார்த்துன்னு சொல்லிட்டு இது பண்ணோம். சரின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். லேண்ட்மைன் இருந்தால் கூட லேண்ட்மைன் கூட வச்சுருப்போம் கைஸ். அங்கேயே நான் 2 வச்சிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் இல்லை, அவர் இப்போ தானே வந்து இறங்கினாரு, அங்கேயும் இல்லை. அப்புறமா பின்னாடி என்னமோ இதுவாக இருக்கடா, பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொன்னார். சரி, பின்னாடி இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்ப்போம். இப்போ பாருங்கள் கைஸ், நான் அந்த மரத்து பின்னாடி ஷூட் பண்ணுறானா போய் பார்த்துருவேன். மரத்து பின்னாடி தான் இருக்கான்னு பார்த்துருவேன். கீழே இருக்கானோன்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு மரத்துக்கிட்ட இருக்கிறவனை அடிப்பேன். என்ன நாக் பண்ணி விட்ருவான், என்ன அடிப்பான் இப்போது. அப்புறம் பார்த்தா நான் அவனுக்கு டேமேஜ் தருவேன், என்ன நாக் பண்ணி விட்ருவான். இது பாருங்க கைஸ், நாக் ஆகிட்டேன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளை ரிவைவ் பண்ணி விட்ருவார். 2 பக்கம் குளோவால் போட்டு ரிவைவ் பண்ணி விட்ருவார். இன்னொருத்தனா அவரு நாக் பண்ணுவார். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். அவருக்கு நாக் பண்ணுவார், நான் நாக் பண்ண மாட்டேன். அவர் நாக் பண்ணிட்டு என்னை ரிவைவ் பண்ணி விட்ருவார் கைஸ். நான் அவருக்கு கில்லெல்லாம் எடுத்து
இது டேமேஜ் கொடுத்து அவன் செத்துருவான். கொஞ்சம் டேமேஜ் தருவான், அவன் செத்துருவான் கைஸ். நான் லூட்டெல்லாம் அவங்ககிட்ட பொறுக்கின்னு இருப்பேன், லூட்டு தேவைப்படும்னு சொல்லிட்டு லேண்ட்மைன்லாம் கச்சிருவான் கைஸ். சரி லேண்ட்மைன்லாம் கச்சிச்சு உட்பேக் இருந்துச்சு. எத்தோன்னே இங்கே வந்து பார்த்தா இவன் தான் கைஸ். இவன் தான் வந்து அந்த லேண்ட்மைன் வைக்கும்போது சிக்காமல் தப்பிச்சு போடுவேன். இப்போ திருப்பி வந்து எங்களை முடிச்சிட்டான், என்னை முடிச்சிட்டான். ஆனால் என் ஃப்ரெண்டு மட்டும் பார்த்துருப்பார், இந்த குளோவால் பின்னாடி ஒழிஞ்சிங்கன்னு பத்திரமா இருப்பார். அவன் வந்தோடனே நான் கூட என்ன சொன்னேன், ஏறி அச்சிருப்போ அப்படின்னேன். என் ஃப்ரெண்டு என்ன சொன்னார், வேணாம் அவன்கிட்ட வரட்டும்னு சொல்லிட்டு இந்த பவர் வச்சதால இது நாக்கு வச்சாரு கைஸ். இந்த பவர் வச்சு நாக்கு வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னை போய் ரிவைவ் பண்ணார். அப்புறமா இது மேட்ச் ஃபுல்லாக இதுவாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னை போய் ரிவைவ் பண்ணார் கைஸ். ரிவைவ் பண்ணிவிட்டு திருப்பி வருவேன், ஆனால் திருப்பி இதுவாகிடுவேன். இப்போ வருவேனா வந்து இறங்கிட்டு பார்த்தா என் பக்கத்துலேயே ஒரு எனிமி இருப்பான். என்னால் லூட்டு பொறுக்கிட்டு நான் மேலே வந்து இருந்துட்டேன் கைஸ். இல்லைனா நம்மளும் வந்து அவன் போட்டுருவான், திருப்பி ரிவைவ் பண்ண முடியாது நம்ம ஃப்ரெண்டால். அதனால் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். நம்ம ஃப்ரெண்டு வேறு கூப்பிட்டாரு, சரி வாடா நம்ம போகலாம், அந்த பில்டிங்குள்ளே நம்ம போயிடலாம், வேறு ஒரு பில்டிங்கில் போகலாம், இங்கே வேணாம் ஜோன் வருதுன்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்தேன் கைஸ். வந்து நான் பண்ண எனிமி இருக்கானான்னு ஒரு தடவை பார்த்துட்டு போனேன். போயிட்டு ஃபுல்லாக நான் இது லூட்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் தான் போய் கொஞ்சம் லூட் அடிப்பேன் கைஸ். லூட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இது மெயின் பில்டிங், அந்த பெரிய பில்டிங்க்கு போவோம் கைஸ். அங்கே தான் ஃபைட்டே இருக்குது. 2 ஸ்குவாடு சண்டை போட்டிருப்பாங்க, நாங்கள் கிராஸ் ஃபயர் பண்ணலான்னு கிராஸ் ஃபயர் பண்ணுவோம் கைஸ். ஒருத்தனுக்கு ஆனால் டேமேஜ் விழும், ஆனால் அவன் போய் க்ளோவால் போட்டுருவான். நான் அந்த பவர் போட்டு அவனை அடிச்சிடுவேன். அச்சாலும் அவன் மரத்தாண்ட போய் ஒழிஞ்சதால் அவனை என் ஃப்ரெண்டால் கில்ல எடுக்க முடியல கைஸ். இவங்க 2 பேரை நான் மார்க் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுவேன் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் தனியாக ஒருத்தன் வருவான், அவன் இங்கே வரான் பாருங்க கைஸ். அவனை தான் இது க்ளோவால் போட்டுருவான். இருந்தாலும் பின்னாடி யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு க்ளோவால்குள்ளேயும் நான் போய் அடிப்பேன் அவனை. ஆனால் பாருங்க கைஸ், ஒரு டேமேஜ் விழும், திருப்பி அந்த சைடு வரும்போது இன்னொரு டேமேஜ் விழும், ஆனால் தப்பிச்சிடுவாங்க கைஸ். இப்போ பாருங்களேன் அப்படியே மெல்லமாக வரும். வந்துட்டேன் பார்த்தீங்களா, டேமேஜ் விழும், ஆனால் திருப்பி இதுவாகிடும். என்னடா இது நம்ம ஃப்ரெண்டால் கில்ல எடுக்க முடியலன்னு பார்த்தா மேலே சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. நான் க்ளோவால் ரெடியாக வச்சுருப்போம், முடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு போட்டுடலாமா க்ளோவால்ன்ட்டு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் தான் வேணாம் வந்துரு, இப்போ நம்மளால் ஃபைட் எடுக்க முடியாது வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். பேக் அடிச்சுட்டு நாங்கள் பாட்டுன்னு ஓடிக்கினே இருந்தோம். எனக்கா அடி உழுது மேலே இருந்து என் ஃப்ரெண்டுக்கு அடி விழுந்துச்சு. சரி எனக்கும் அடி விழுந்துச்சு. நான் பார்த்தா ஜோன்லேயே இதுவாகிட்டேன். எனக்கு ஹெல்த்து கம்மியாக இருக்கிறதால ஈஸியாக என்னை முடிச்சிட்டானுங்க. ஈஸியாக திருப்பி என்னை காலி பண்ணிட்டானுங்களா. ஆனால் என் ஃப்ரெண்டு 3 கிலோ எடுத்துருப்பார். இப்போ 4வது கிலோ எடுப்பார். 4வது கிலோ எடுத்து முடிச்சோடனே என்னை ரிவைவ் பண்ண முடிஞ்சா ரிவைவ் பண்ணுவேன். சரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டும் பார்ப்பார் ரிவைவ் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு. அங்கே தான் ஒரு பெரிய ஃபைட் இருக்கும் கைஸ். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார், முடிஞ்ச வரைக்கும் லூட்லாம் நிறைய எடுத்துக்க பார்ப்பார். அந்த இது கிரேட் மாதிரி இருக்கிற பாக்ஸில் போய் இது டோக்கன் குத்து இது லூட்லாம் அடிக்க பார்ப்பார். ஆனால் லூட்டே இருக்காது அவ்வளோவா, அவருக்கு யூஸ் ஆகுற மாதிரியே லூட்டு இல்லை அங்கே. இங்கே வர முக்கால்வாசி இப்போலாம் காரில் தான் சுற்றின்னு சர்வே பண்ணுறாங்க, யாருமே அடிக்கிறதே இல்லை. இப்போலாம் ஃபுல்லாக காரில் தான் சுற்றினே சர்வே பண்ணிருக்காங்க. டோக்கன் எடுத்துக்கின்னு திருப்பி போவார். அங்கே இருக்கா அந்த கிரேட்டில் போய் லூட்டை அடிக்க முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்கினே இருப்பார். ஆனால் அவருக்கு தேவைப்படுற லூட்டே வராது. அதெல்லாம் தேவையில்லாத மேகு அந்த மாதிரி தான் கம்மியாக தான் கைஸ் வரும். ஒரே சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி தான் வரும். இங்கே தான் வந்து அமைதியாக உட்காந்துருவார். இது ஜோன் வருது வேணான்னு அவர் திருப்பி போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்பார். சூப்பர் மார்க்கெட் கிடைக்கும், அப்புறம் ஜோன் வருதுன்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேயே போய் உட்காருவார். ஆனால் ஜோன் வந்துடுது, ஜோனில் மாட்டிப்பார். இப்போ ஜோன் வந்துடுதுன்னு ஓட்டுருவார். இங்கே பார்த்தா மான்ஸ்டர் ட்ரக்கில் 2 மான்ஸ்டர் ட்ரக் இருக்கும், ஒன்று எடுத்துன்னு ஓடுவாங்க. நான் என்ன சொன்னேன், இன்னொரு மான்ஸ்டர் ட்ரக் வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வேணாம், மான்ஸ்டர் ட்ரக்லாம் இப்போ வேணாம், அப்புறம் கொளுத்தி விட்டானுங்கன்னா வாய்ப்பில்லை அப்படின்னோடனே சரி கொஞ்சம் பார்த்தாடு நீ மட்டும் தான் இருக்கேன்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு கிராஸ் ஃபயர் பண்ணுறான்னு அதே மாதிரி கரெக்டாக கிராஸ் ஃபயர் பண்ணார் கைஸ் அவர். இதை பார்த்தீங்களா, சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணார். ஆனால் இங்கே வந்து எனிமி இருக்கிற மாதிரி காமிச்சிது, ஆனால் அவனை எப்போ போட்டுருக்காங்க. இன்னொருத்த வந்தோடனே அவனை நாக் பண்ணிடுவார். இதாங்க கைஸ், இப்படி தான் என் ஃப்ரெண்டு சூப்பராக அடிப்பார் இந்த மாதிரிலாம். அப்புறம் மான்ஸ்டர் ட்ரக்கில் போகிறான்ல அவனை பாருங்கள் கைஸ், கரெக்டாக அவனை பார்த்து அடிப்பார் கைஸ். எட்டு விழும். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு விழும் அவருக்கு. இதோ பாருங்கள், எட்டு விழுந்துச்சா அச்சு டீம் வைப் அவுட் பண்ணிட்டு என்னை போய் ரிவைவ் பண்ண சான்ஸ் இருக்கும். ஆனால் நானே சொல்லுவேன் ரிவைவ் பண்ண வேணாம்,
நீ ஏன் இந்த மேட்ச் போய் ஆச்சு என்னை ரிவைவ் பண்ணாதேன்னு சொல்லிடுவேன். இருந்தாலும் போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேற ஒருத்தன் மான்ஸ்டர் ட்ரக் எடுத்துருவான். ஆனால் சிங்கிள் தான், அவன் ஒரே ஒரு ஆள் தான். இப்போது 5 பேர் இருக்காங்களா, என்னை போய் ரிவைவ் பண்ண வேணான்னு ஜோனுக்குள்ளேயும் போய் என்னை ரிவைவ் பண்ணி விட்டுருவார். என்னை ஜோனுக்குள்ளே நீ போடா நான் வந்துடுறேன், ஜோனுக்குள்ளே நான் கன்ஃபார்மாக வந்துடுவேன்னு சொன்னார். சரி சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு வந்து இறங்குவேன். கரெக்டாக ஜோனுக்குள்ளேயே இறங்குவேன். மான்ஸ்டர் ட்ரக்கில் வேற ஒருத்தன் வந்தான். என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்னார், நான் ஒரு கல் பின்னாடி இருக்கேன், அங்கேயே வந்து இறங்கு வா அப்படின்னாரு. சரி அங்கேயே இறங்கலான்னு பார்த்தா நான் இறங்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் கில்ல ஆகும். சரி நானும் பார்த்துருப்பேன். அங்கே ஒரு வீடு தரதில்ல கைஸ், அந்த வீட்டில் தான் கைஸ் ஃபுல் சண்டே இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு கூடயே இறங்கிடுவேன். இறங்கிட்டு நாங்கள் பாட்டுன்னு போயினே இருப்போம். சரி ஏதாச்சும் கிட்டே வந்தானா அச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வெயிட் பண்ணுவோம். நாங்கள் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் அடிப்பார், இங்கேயே வெயிட் பண்ணுவோம். அப்புறமா 5 இருக்கிறவங்க வந்து 4 ஆவாங்க. இன்னும் 2 பேர் இருப்பாங்க. ஆனால் இன்னும் ஒன்று, இப்போ ஒருத்தர் செத்துருவான். இப்போ ஒருத்தர் செத்தோன்னே லாஸ்ட்டு இப்போ பாருங்கள், நாங்கள் 2 பேரும் ஒரே ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் இருப்பான். பார்த்துருவோம், நானும் பார்த்துருவேன், என் ஃப்ரெண்டும் பார்த்துருவாரு. உள்ளே தான் இருக்கான்னு சொல்லிட்டு கிரனேட்லாம் குக் பண்ணி போடுவோம். அதோ அங்கே ஓடுறான் பாருங்கள் கீழே, பார்த்துட்டோம் நாங்கள். ஆனால் அவன் வந்து ஒளிஞ்சிங்கன்னா அப்படியே இருக்கான், வரவே மாட்டான். இங்கே வந்து ஒரு க்ளோவால் போடுவாங்க. க்ளோவால் போட்டே சரி அடிக்கலாம் அவனை, க்ளோவால்லாம் போட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பவர் போட்டாச்சா அடியே உழலை. பார்த்தா அவன் செவருக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கினாங்க. நாங்களும் இங்கே ஒழிஞ்சிக்கணும். அச்சு இது ஒரு ஆளாக இருந்துன்னு யாராச்சும் ஒருத்தரை நாக் பண்ணிட்டா கூட இன்னொருத்தர் தான் இருக்கணும் கைஸ். அதனால தான் நாங்கள் பார்த்துன்னு கொஞ்சம் பேக்லேயே இருந்தோம், ஏறாமல். இல்லைன்னா நாங்கள் போய் ஏறிட்டு இருப்போம். ஏறாமல் வெயிட் பண்ணே இருந்தோம். கட்சியில் பார்த்தா அவனே ஜோனில் சுற்றுவான் கைஸ். இப்போ பாருங்களேன், நாங்கள் வெயிட் பண்ணிக்கினே இருப்போம். வருவான் வெளில வருவான்னு சொல்லிட்டு. ஜோன் வேறு கிட்டே வந்துச்சு. நான் வேறு ஸ்னைப்பரில் பார்த்துனே இருப்பேன். ஸ்னைப்பர் தான் வச்சுருப்பேன். ஸ்னைப்பரில் பார்த்தா அந்த க்ளோவாலில் இருக்கானோன்னு நான் டவுட்டு படுவேன். ஆனால் இல்லை, வேறு எங்கேயாச்சும் இருக்கானான்னு சொல்லிட்டு வேறு ஒரு க்ளோவாலில் போய் அடிப்பேன். அங்கேயும் இருக்க மாட்டான். அப்புறமா என் ஃப்ரெண்டு மார்க் பண்ணி விடுவாங்க. இதோ பாருங்களேன், அங்கே மார்க் பண்ணி விடுவான். அங்கே டேமேஜ் வாங்குற பார்த்தீங்களா, அங்கேயே வெயிட் பண்ணுவான். சரி ஒரு ஓரமாக போய் கூட அவனை ஸ்னைப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. அவன் பாட்டுன்னு அடி வாங்கினே இருப்பான். நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு வேளை சூப்பர் மேட் கிட் நிறைய வச்சுருக்கானோ, அதான் ஜோன் சர்வே பண்ணுறான் அப்படின்னு க்ளோவெல்லாம் போட்டு ரெடியாக இருப்பான். எப்படியோ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் ஜோன்லேயே செத்துருவான் கைஸ். ஜோன்லேயே அவன் செத்து நமக்கு பூயா வாங்கி கொடுத்துருவான். அவனே நல்ல பையன், பூயா அவனே வாங்கி கொடுத்துருவான் நமக்கு. இதோ கைஸ் சொன்ன மாதிரியே பூயா வாங்கி கொடுத்துட்டான். இப்போ நீங்கள் வேணா பாருங்கள் கைஸ், எனக்கு டேமேஜ் தான் இருக்கும், ஆனால் கில்லே இருக்காது. நான் சொன்ன மாதிரியே கில்லே இருக்காது, டேமேஜ் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ கூட நான் காமிக்கிறேன். இதோ பார்த்தீங்களா, இவ்வளோ தான் டேமேஜ் தான், ஆனால் கில்லே இல்லை. ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக இன்னொரு வீடியோவில் சூப்பராக வருவேன் கைஸ். ஓகே பாய், டாடா.